ஹாய் ஹலோ அண்ட் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படிங்கிறத தம்ப்நெயில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ எஸ், கோகு வர்சஸ் பென்டன். ஆக்சுவலாக இந்த ஒரு டாப்பிக்கில் நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர்ஸை பற்றி எனக்கு பெரிய அளவில் நாலேஜ்லாம் இருக்காது. ஸோ ஒரு வீடியோவில் ஒரு டாபிக் எடுத்து பேசும்போது அதை பற்றி எனக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே சொல்லிடுவேன். அப்படி நான் சொன்னது சரியா இல்லை தப்பாங்கிறத பற்றியெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. உடனே பேசி ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஐயோ நம்ம சொன்னதில் இந்த ஒரு விஷயம் தப்பு இருக்கே, இதை பத்தி நாம இன்னும் கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணுமே அப்படிங்கறத கடைசியில வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரிக்ரெட் பண்ணுவேன். ஸோ வீடியோவை பார்த்துட்டு நான் சொன்ன ஒரு சில விஷயங்கள் தப்பா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்க கமெண்ட்ல சொல்லும் போது ரொம்ப கவலையா இருக்கும். அடச்சே, இப்படி ஒரு தப்பான இன்ஃபர்மேஷனை வீடியோ மூலமா கன்வே பண்ணிட்டோமே நினைச்சு நான் பலமுறை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான ஒரு அப்பாலஜி வீடியோவா தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. ஸோ நான் கேட்க வர்றது என்னன்னா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் போடுற எல்லா வீடியோஸ்லயும் ஃபுல்லா ரீசர்ச் பண்ணி ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவா தான் இதுக்கப்புறம் போடுற வீடியோஸ் எல்லாமே இருக்கும். அதோடைய ஒரு தொடக்கமா தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போது. வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சூப்பர் காமிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோகுவுடைய பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பற்றி பார்க்கலாம். பேசிக்காகவே டிராகன் பால் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது மற்ற அனிமே யூனிவர்ஸோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. லிட்ரலாக இங்கே எல்லாத்தையுமே பவர் லெவல் அடிப்படையில் தான் கணக்கிடுவாங்க. ஸோ ஒருத்தருடைய பவர் லெவல் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அவருடைய ஸ்ட்ரென்த், ஸ்பீட், டியூரபிலிட்டி, எனர்ஜி பவர் இது எல்லாமே அதை பொறுத்து தான் அமையும். ஆனால் டிராகன் பாலில் எல்லா கேரக்டர்ஸ்க்குமே பவர் லெவல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். எஸ்பெஷலி வில்லன்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய பிளானட்ஸே டிஸ்ட்ராய் பண்ணுறத ஏதோ குண்டு பல்பை கழட்டி மாற்ற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக சொல்லுவானுங்க. எக்ஸாம்பிளா பிக்கோலோ வெறும் 400 பவர் லெவல்ல இருக்கும்போதே ஒரு ஃபுல் மூனை ஒரே அட்டாக்ல டிஸ்ட்ராய் பண்ணுவாரு. ஸோ மினிமம் 200 பவர் லெவல் இருந்தாலே ஒரு ஃபுல் மூனை ஒன் ஷாட்ல டிஸ்ட்ராய் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது மூணை விட 49 மடங்கு பெருசா இருக்கிற எர்த்தை ஒன் ஷாட்ல டிஸ்ட்ராய் பண்ணணும்னா மினிமம் பவர் லெவலே 10,000 இருக்கணும். அண்ட் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் வெறும் 180 பவர் லெவல்ல இருந்த கோகுவே லைட்னிங் ஸ்பீட்ல மூவ் பண்றதா சொல்லியிருப்பாங்க. லைட்னிங் அப்படிங்கிறது 2,70,000 மைல்ஸ் பெர் ஹவர் ஸ்பீட்ல மூவ் பண்ணும். பட் லைட்டுங்கிறது 6,70,000 மைல்ஸ் பெர் ஹவர் ஸ்பீடுக்கும் மேல ஃபாஸ்டா மூவ் பண்ணும். சோ 180 பவர் லெவல்ல ஸ்பீட் லெவல் லைட்னிங்னா லைட் ஸ்பீடை ரீச் பண்றதுக்கு மினிமம் 450 பவர் லெவலாவது இருக்கணும். பட் இங்க ப்ராப்ளம் என்னன்னா, ஃப்ரீசா சாகா அப்பவே, அதாவது சூப்பர் சைனா மாறுறதுக்கு முன்னாடியே கோகுவுடைய பவர் லெவல் 30 லட்சமா இருக்கும். சோ ஒரு பிளானட்டை டிஸ்ட்ராய் பண்றதுக்கே பவர் லெவல் 10,000 இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 30 லட்சம் டிவைடட் பை 10,000னா ஆல்மோஸ்ட் எர்த் சைஸ்ல இருக்கிற 300 பிளானட்ஸை பேஸ் லெவல் கோகுவே ஒன் ஷாட்ல டிஸ்ட்ராய் பண்ணுவான். அண்ட் லைட் ஸ்பீடை ரீச் பண்றதுக்கு பவர் லெவல் 450னா 30 லட்சம் பவர் லெவல்ல இருக்கிற கோகு லைட்டை விட 6,666 மடங்கு ஃபாஸ்டா இருப்பான். இவ்வளவுக்கு இது பேஸ் லெவல் கோகு. சூப்பர் சைன் கோகுவோட பவர் லெவல் பேஸை விட 50 மடங்கு பவர்ஃபுல்லா இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் சூப்பர் சைனா மாறும்போது கோகுவுடைய பவர் லெவல் 15 கோடியா இருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது சூப்பர் சைன் கோகு மினிமம் எர்த் சைஸ்ல இருக்கிற 10,000 பிளானட்ஸையாவது ஒன் ஷாட்ல டிஸ்ட்ராய் பண்ணுவான். அண்ட் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் லைட்டை விட 3,33,333 மடங்கு ஃபாஸ்டா இருப்பான். அண்ட் சூப்பர் சைன் 2 அப்படிங்கிறது பேஸ் ஃபார்மை விட 180 மடங்கு பவர்ஃபுல்லானது. சூப்பர் சைன் 3 பேஸ் லெவலை விட 400 மடங்கு பவர்ஃபுல்லானது. அண்ட் சூப்பர் சைன் 4 அப்படிங்கிறது பேஸ் லெவலை விட 4000 மடங்கு பவர்ஃபுல்லானது. இந்த லெவல்ல கோகு மல்டிபிள் கேலக்சிஸை ஒன் ஷாட் பண்ணுவான். அடுத்ததா சூப்பர் சைன் காட், லிட்டரலா லார்ட் பீரஸ் கூட நடந்த ஃபைட்ல அங்கிருந்து அந்த ஹோல் யூனிவர்ஸே கிட்டத்தட்ட டிஸ்ட்ராய் ஆக போகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் இந்த அளவுக்குலாம் நம்ம போகணுங்கிற அவசியம் கூட இல்ல. ஏன்னா கோகுவுடைய பேஸ் ஃபார்மை வச்சு பென் கிட்ட இருக்கிற 99% ஆஃப் த ஏலியன்ஸை ஈஸியா தோக்கடிக்க முடியும். ஸோ கம்பேர் டு பென், கோகு ரொம்ப 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 பவர்ஃபுல். இன்னும் கோகுவுடைய ஃபுல் பவர்ஸை கால்குலேஷனா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை பத்தி கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா கோகுவுடைய பவர் லெவலை ஃபுல்லா கால்குலேட் பண்ணி ஒரு பெரிய வீடியோவே அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ கோகுவுடைய பவர் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிற கோகுவை பிசிக்கலா ஃபைட் பண்ணி ஜெயிக்கணும்னா பென் கிட்ட இருக்கிற ஏலியன் எக்ஸை தவிர வேற எந்த ஒரு ஏலியனாலையும் முடியாது. பட் பென் கிட்ட இருக்கிற ஒரு சில ஏலியன்ஸால குறுக்கு வழியை பயன்படுத்தி கோகுவை தோக்கடிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு. அந்த ஏலியன்ஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல ஃபர்ஸ்ட் பெஸ்கி டஸ்ட். ப்ரோ, பூச்சி மாதிரி இருக்கிற இந்த ஏலியனெல்லாம் கோகு ஒரே அடியில் நசுக்கி தூக்கி போட்டுருவான் ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது கரெக்டு தான். கோகுவால் இந்த ஏலியனை அசால்ட்டாக கொசு அடிக்கிற மாதிரி அடித்து கொள்ள முடியும் தான். பட் பெஸ்கி டஸ்ட்டோட அந்த ஒரு ஸ்பெல் டஸ்ட் ஒருத்தவங்க மேலே ஸ்ப்ரே ஆயிடுச்சுனாலே இந்த ஒரு ஏலியனாக ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் அவங்க தூங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. அண்ட் அப்படி தூங்குறவங்களோட ட்ரீம்குள்ளே பூந்து இது நைட் மேரை கிரியேட் பண்ணி அவங்கள டார்ச்சர் பண்ணும். ஸோ பென்டனில் சொல்லப்பட்ட தியரி படி ஒரு கிரீச்சருக்கு தூக்கம், கனவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலே அந்த கிரீச்சர் மேலே பெஸ்கி டஸ்ட்டோட ஸ்லீப்பிங்
ஸ்லீப்பிங் டஸ்ட் வந்து கண்டிப்பா வேலை செய்யும். அந்த வகையில கோகுவுமே அதுக்கு விதிவிலக்கு இல்லை. ஏன்னா கோகுவுமே பாத்தீங்கன்னா தூங்குவான், சாப்பிடுவான், அவனுக்குமே ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது. ஸோ உலகத்துல இருக்கிற 7 அதிசயத்தை தாண்டி 8வது அதிசயமா பெஸ்கி டஸ்டோட ஸ்லீப்பிங் டஸ்ட் வந்து ஒருவேளை கோகு மேல ஸ்ப்ரே ஆயிடுச்சுன்னா என்னதான் அவன் கோகுவாவே இருந்தாலும் தூங்கிடுவான். இந்த ஒரு ஏலியனா ரிலீஸ் பண்ணாத வரை கோகுவால எழுந்திருக்கவே முடியாது. பட் கோகுவோட ஸ்பீடோட கம்பேர் பண்ணும்போது இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுங்கிறது மிராக்கிள் தான். அண்ட் அடுத்ததா பென்டன் கிட்ட இருக்கிற கோஸ்ட் ஃப்ரீக் ஏலியனால தன்னோட பாடி பொசிஷன் பவரை யூஸ் பண்ணி கோகுவோட பாடியை கண்ட்ரோல் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா கோஸ்ட் ஃப்ரீக்கால தன்னை விட வீக்கான கிரீச்சர்ஸோட பாடியை தான் பொசஸ் பண்ண முடியும். பட் கோகு வந்து கோஸ்ட் ஃப்ரீக்கோட லிமிட் எல்லாம் தாண்டினவன். அவங்ககிட்ட இருக்கிற கீ கண்ட்ரோலுக்கு அவனோட பாடியெல்லாம் கோஸ்ட் ஃப்ரீக்கால பொசஸே பண்ண முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு கூட சொல்லலாம். பட் பென் கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஏலியன் இருக்கு. அதுக்கு பேர் தான் கிளாக் ஒர்க். ஆக்சுவலா கிளாக் ஒர்க்கோட பவரே பாத்தீங்கன்னா டைம் மேனிபுலேஷன் தான். அதாவது இதால டைமை ஃபாஸ்ட், ரீவைன் ஆர் ஸ்டாப் பண்ண முடியும். ஈவன் இதோட டைம் பிளாஸ்ட் அட்டாக் வந்து ஒருத்தர் மேல பட்டுருச்சுன்னா அவரோட ஏஜை வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ண முடியும். ஈவன் அவங்களோட டைமையே டோட்டலா ஃப்ரீஸ் பண்ண முடியும். ஸோ பேட்டில் ஸ்டார்ட் ஆனதுமே கிளாக் ஒர்க் வந்து ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணி டோட்டல் டைமையுமே ஸ்டாப் பண்றது மட்டும் இல்லாம கோகு மேல தன்னோட டைம் பிளாஸ்ட் அட்டாக்கை யூஸ் பண்ணி கோகுவோட ஏஜை கம்மியாக்கி அவனை ஒரு குழந்தையா மாத்திரலாம். இல்லைன்னா அவனோட டைமையே டோட்டலா ஃப்ரீஸ் பண்ணியும் அவனை தோக்கடிக்க முடியும். இப்போ இதை கேட்ட உடனே ஒரு சில ஓஜி டிராகன் பால் ஃபேன்ஸுக்கு ஒரு டவுட் வரலாம். ப்ரோ, டிராகன் பால்ல ஜீரன் வந்து ஹிட்டோட டைம் ஸ்கிப்பையும் மீறி அவனை அட்டாக் பண்ணான்ல, அந்த மாதிரி கோகுவால கிளாக் ஒர்க்கோட டைம் மேனிபுலேஷனையும் மீறி அதை அட்டாக் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஆக்சுவலா இது ஒரு நல்ல டவுட் தான். இதை புரிஞ்சுக்கணும்னா ஹிட்டோட டைம் ஸ்கிப்புக்கும் கிளாக் ஒர்க்கோட டைம் மேனிபுலேஷனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா ஹிட்டோட டைம் ஸ்கிப்புங்கிறது அதிகபட்சம் 5 செகண்ட்ஸ்க்கு டோட்டல் டைமையே ஃப்ரீஸ் பண்ணி அதன் மூலமா ஒரு பேரலல் டைமென்ஷனை கிரியேட் பண்றதுனால அந்த ஒரு டைமென்ஷன்ல டைம் வந்து வேலை செய்யாது. ஸோ இந்த 5 செகண்ட்ஸ் கேப்ல ஹிட் வந்து தன்னோட ஆப்போனண்ட்டை பல முறை தாக்கியிருப்பான். இப்படி ஒரு விஷயம் நடந்ததுங்கிறதே ஆப்போனண்ட்டுக்கு தெரியாது. ஸோ இப்படி ஒரு பவர்ஃபுல்லான டைம் ஸ்கிப்பிங் மெத்தடையே பிரேக் பண்ணி தான் ஜீரன் வந்து ஹிட் அட்டாக் பண்ணியிருப்பான். ஸோ இந்த ஒரு இடத்துல ஜீரன் வந்து டைமையே பிரேக் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி பலர் நினைப்பாங்க. பட் அது அப்படி இல்லை. ஏன்னா டிராகன் பால்ல வீஸ் மாதிரியான ஒரு காட்லி ஏஞ்சலாலேயே டோட்டல் டைமையும் ஸ்டாப் பண்ண முடியாது. அவரால் டைமை ரீவைண்ட் தான் பண்ண முடியும். அதுவும் வெறும் 3 மினிட்ஸ்க்கு தான். ஸோ வீஸ் மாதிரியான ஒரு காட்லி ஏஞ்சலாலேயே டைம் மாடலாவை பிரேக் பண்ண முடியாதுங்கிறப்ப ஜீரனால மட்டும் எப்படி முடிஞ்சது? இதுக்கு வந்து ஒரே ரீசன் தான். ஹிட் வந்து டைம் ஸ்கிப்பை யூஸ் பண்ணும்போது அவன் தான் டைமை ஸ்கிப் பண்ணி ஃபார்வர்ட் ஆகுறானே தவிர அவ வந்து ஒன்னும் டோட்டல் டைமையே ஸ்டாப்லாம் பண்ணல. ஸோ ஹிட்டை கம்பேர் பண்ணும்போது ஜீரன் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால ஹிட் என்னதான் டைம் ஸ்கிப்பை யூஸ் பண்ணி ஃபார்வர்டே ஆனாலும் அதை பிரேக் பண்ணி ஜீரனால ஹிட்டை அட்டாக் பண்ண முடிஞ்சது. ஸோ ஹிட்டோட டைம் ஸ்கிப்புங்கிறது அவனோட டைமை தான் அவன் ஸ்கிப் பண்ணிக்கிறான். பட் கிளாக் ஒர்க்கோட டைம் ஸ்டாப்புங்கிறது லிட்டரலா எல்லாரோட ரியல் டைமையே டோட்டலா ஸ்டாப் பண்ணும். ஸோ கிளாக் ஒர்க்கோட டைம் மேனிபுலேஷனை ஜீரன் ஆர் கோகு மாதிரியான ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸாவே இருந்தாலும் அவங்களால அதை பிரேக் பண்ண முடியாது. கண்டிப்பா கோகு டிஃபீட் ஆயிருவான். பட் கிளாக் ஒர்க்குக்கு முன்னாடியே கோகு அட்டாக் பண்ணிட்டா கோகு பண்ண அட்டாக்ல கிளாக் ஒர்க் வந்து டோட்டலா வெடிச்சே செதறிடும். ஸோ இதை தாண்டி கோகுவை டிஃபீட் பண்ற அளவுக்கு பென் கிட்ட இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஏலியன் தான் ஏலியன் எக்ஸ். ஏன்னா பேசிக்காவே ஏலியன் எக்ஸ் வந்து ஒரு ஆம்னிபோட்டன்ட். அதால பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. லிட்டரலா அனைலார்க் அப்படிங்கிற ஒரு வெப்பன் பிளாஸ்ட் ஆகி ஹோல் யூனிவர்ஸே அழிஞ்சதுக்கு அப்புறமாவும் ஏலியன் எக்ஸோட உடம்புல ஒரு சின்ன கீரல் கூட வந்திருக்காது. அண்ட் அழிஞ்ச யூனிவர்ஸை அப்படியே லிட்டரலா டைம் கூட சேஞ்ச் ஆகாத அளவுக்கு அப்படியே ரீக்ரியேட் பண்ணிருக்கும். ஈவன் டிராகன் பால்ல இருக்கிற மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டரான ஜெனோவே பாத்தீங்கன்னா யூனிவர்ஸை அழிச்சு தான் பார்த்திருக்குமே தவிர ரீக்ரியேட் பண்ணி நம்ம பார்த்ததே கிடையாது. ஒன்லி கோல்டன் சென்ட்ரான் மட்டும்தான் யூனிவர்ஸை ரீக்ரியேட் பண்ணி நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அப்பேற்பட்ட விஷயத்தை தான் இந்த இடத்துல ஏலியன் எக்ஸ் வந்து ரொம்ப அசால்ட்டா பண்ணிருக்கு. ஸோ கோகுக்கும் ஏலியன் எக்ஸ்க்கும் பேட்டில் நடந்தா பேட்டில் ஸ்டார்ட் ஆன அடுத்த செகண்டே கோகுன்னு ஒருத்தர் இருந்தாரு அப்படிங்கிறதுக்கான அடையாளமே தெரியாத மாதிரி ஏலியன் எக்ஸ் வந்து கோகுவை ஒரே செகண்ட்ல இந்த எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்தே எரேஸ் பண்ணிடும். அண்ட் ஏலியன் எக்ஸோட ஃபியூஷன் ஏலியன்ஸ் இருக்கு இல்லையா, அட்டாமிக் எக்ஸ் மாதிரி, இந்த ஏலியன்ஸ் கிட்ட என்னதான் ரியாலிட்டி வார்பிங் பவர் பெரிய அளவுல இல்லைனாலும் ஏலியன் எக்ஸோட பவர்ல பாதி இதுங்க கிட்ட இருக்கிறதுனால பிசிக்கலாவே கோகு கூட ஃபைட் பண்ணி இந்த அட்டாமிக் எக்ஸ் மாதிரியான ஏலியன்ஸால கோகுவை டிஃபீட் பண்ண முடியும். அண்ட் இதுக்கும் ஒரு முக்கியமான காரணமா இருக்க போறதே ஏலியன் எக்ஸோட பவர் தான். அண்ட் ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, பென் வந்து ஆம்னிட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி கோகுவோட டிஎன்ஏவை ஸ்கேன் பண்றது மட்டும் இல்லாம கோகு மாதிரியே ஒரு சையனா பென்னால டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். ஏன்னா சயின்ஸ் எல்லாருமே ஏலியன்ஸ் தானே. ஸோ பென்னுக்கு ஆம்னிட்ரிக்ஸ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் சையன் ஃபார்ம் தான் கொடுக்கும். பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் சையன்னா அது கண்டிப்பா லெஜெண்டரி சையன் தான். அந்த வகையில் பென்னுக்கு ப்ராலி மாதிரியான ஒரு சையன் ஃபார்ம் கூட கிடைக்கலாம், யாருக்கு தெரியும். ஸோ ஒரு வழியாக நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்த அனைவருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.